இன்னைக்கு சமையல் கத்திரிக்காய் கறி. கத்திரிக்காய் வந்து பொடி கறி, ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பொடி. இது வந்து நம்ம இது பண்ணுறது. அப்புறம் வந்து வல்லாரக்கீரை தொகையல். ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். நான் இன்றைக்கி இது பண்ணேங்கிறக்கோசரம் காமிக்கிறேன். வல்லாரக்கீரை தொகையல். பருப்பு ரசம் தான், பருப்பு ரசம். யாராவது இப்போ தான் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து ஸ்மால் லெட்டர்ஸ், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். ஒரு பெல் காட்டும், டச் பண்ணேன்னா ஆல்னு ஒரு பெல் காட்டும், உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு எல்லா உடனுக்குடனே கிடச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சமையல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி சமையலில் வந்து நம்ம வறுக்கலாம். இதுக்கு கத்திரிக்காய் எண்ணெய் கறிக்காய், அதாவது வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய். எப்படின்னா கத்திரிக்காயில் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து நான் வந்து 7 மிளகா போட்டுருக்கேன், வர மிளகா. இதில் இந்த கப்பால் 1 கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், போட்டுடலாம். அதே கப்பால் 1 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ரெண்டே 2 கட்டி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் தனியாக போட்டால் போடணும். அதிகம் போட மாட்டேன் தனியாக. அதனால் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துன்றலாம். இதில் எண்ணெய் இருக்குது, பானில் எண்ணெய் விட்டாச்சு. அதனால் வந்து மிளகாயும் போட்டுட்டேன், 7 மிளகா போட்டுருக்கேன். எனக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், சமையல் வல்லார கீரை தொகையல்னு. இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். ஸ்டஃப்டு கத்திரிக்காய், இந்த பொடியை அரைச்சி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி, பருப்பு ரசம், அப்புறம் வந்து வல்லாரக்கீரை தொகையல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் நிறையா தடவை போட்டாச்சு. இருந்தாலும் வந்து இன்றைக்கி அது போடுறாலும் திரும்பி அதை இது பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம வல்லாரக்கீரையில் வந்து அலம்பி வடியை போட்டுருக்கேன். அதில் இதை வறுத்துட்டு கையோட வல்லாரக்கீரையும் வறுத்து வச்சுடலாம் தொகையலுக்கு. ரெண்டு ஸ்பூன் மட்டும் தனியா போட்டுக்கிறேன். வறுத்துண்டாச்சு. இதை எடுத்து கொட்டின்றலாம். மிக்சியில் கொட்டின்ட்டு ஆறி நாட்டு அதுக்கப்புறமா இதை பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கத்திரிக்காய் வந்து நான் அலம்பி வச்சுட்டுருக்கேன். அலம்பி உணரட்டும் வச்சுட்டுருக்கேன். அது உணர்ந்தாட்டு கத்திரிக்காய் 4ஆக நறுக்கி அதில் இதை போட்டு இது பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து வல்லார தொகையில் கரைக்கல் வறுத்துடலாம். 2 மிளகா போட்டுக்கிறேன்.
இதோ அந்த கப்பாலே வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துன்னு இருக்கேன். புளி நான் கரைக்கும் போதே கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுடுறேன், புளி ஜலம் தொகையிலுக்குன்னு. நான் தனியாலாம் அப்படி புளியாகவே போட மாட்டேன் முக்கால்வாசி. அதனால் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை வந்து நான் அரைக்கும்போது ஜலத்துக்கு பதிலாக தண்ணி விடுவோம் இல்லையா அரைக்கிறதுக்கு ஜலம், அது போல் வந்து நான் புளித்தண்ணை விட்டு அரைச்சிட்டுருவேன். இந்த பொடிக்கு கத்திரிக்காய் பொடிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த வறுத்துருக்காட்டு வறுத்துண்டாச்சு. தொகை இந்த இதையும் கீரையும் போட்டு ஒரு 2 கரண்டி கரைச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சா போடும். தேங்காய் நிறையாலாம் வைக்க வேண்டாம். வச்சு புளி ஜலமுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப நன்னாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்கோ. நான் வந்து சரி இன்னைக்கு திருப்பி வல்லார கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அதனால் ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில். குழந்தைகளுக்குலாம் ஒரு 2 மாதத்தோட 3 மாதத்தோட கொடுத்துட்டே வந்து எல்லாம் அவளுக்கு இந்த படிக்கிறது பூரா மறக்காது இருக்கும், ஞாபக சக்தியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த வல்லாரக்கீரை. நம்மளும் சாப்பிடலாம். நமக்கு எவ்வளவோ ஒரு 50 வயசுக்கு மேலாம் நிறையா பேருக்கு ஞாபக சக்தி மறந்து, சின்ன வயசானாலுக்கே மறக்காது, அப்புறம் வயசானவளுக்கு மறக்காதா? எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் அந்த கத்திரிக்காய் பொடி அரைச்சி பண்ணி காட்டுறேன். முதலில் நான் அலம்பின்ட்டேன், கார்த்தாலேயே அலம்பி உணர்த்திட்டேன். நல்லா ஈரெல்லாம் போயிடுது. அதனால் இப்போ 4 நாளாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணிட்டேன். பவுடரில் வந்து உப்பு போட்டு பண்ணிட்டேன். இதை வந்து உள்ளே வந்து இப்போது இதுக்குள்ளே வைக்கிறேன், கத்திரிக்காய்க்குள்ளே. நான் வந்து இதை ஆவியில் வச்சுருவேன் வேக்காட்டில். ஏன்னா உடையாது இருக்கும். அப்போ தான் நான் உடஞ்சி போய்டும். நம்ம டைரெக்டாக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு டைரெக்டாக வதக்கினோம்னா இந்த கத்திரிக்காய் வந்து இது மாதிரி முழுசாக கிடைக்காது. கத்திரிக்காய் வந்து உடஞ்சி ஆகிடும். ஏன்னா நம்ம வதக்கிண்டே இருப்போமா, உடஞ்சிடும். அதனால் வந்து இப்படி எங்கள் அம்மா ஆவியில் வேக்காட்டில் வச்சுருவா. அதனால் நானும் அப்படி தான் பண்ணுவேன். அப்படியே முழுசாகவே இருக்கும் கத்திரிக்காய். பார்த்திங்களா, இப்படி உள்ளே ஸ்டஃப்பு பண்ணணும். உள்ளே போட்டு பண்ணிவிட்டு இப்படி நான் வேக்காட்டிலையும் வச்சுருவேன். அப்புறம் வதக்கும் போது எடுத்து எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மேலே நம்ம போட்டு விட்டோம்னா அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய் வைக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே இது பண்ணிட்டாச்சு. இப்படி இது எல்லாமே கமுந்துடுது. இதுக்குள்ளே அப்படியே நம்ம ஸ்டஃப்டு பண்ணிட்டாச்சு. இதை வந்து நான் அப்படியே வேக்காட்டில் வச்சு வேக வச்சு அப்புறம் பாண்டியில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு இதை லேசாக அப்படி வதக்கின்ட்டு உடனே வந்து இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டா நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசந்தாவது தொட்டுண்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் தொட்டுண்டு சாப்பிட்லாம், மோர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தொட்டுண்டு சாப்பிட்லாம். இதை நான் அப்படியே வேக்காட்டில் வச்சுடுவேன். வச்சுட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள், நான் வந்து இதை வேக்காட்டில் வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளித்து கொட்டிடலாம். இது வந்து உடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா உடையாத. நம்ம டைரெக்டாக பண்ணும்போது நம்ம கலரி விடுவோம். அப்போ இது வந்து முழுசாகவே இருக்காது, 4 நாளாக ஆகிடும் பீஸாக. அப்புறம் எண்ணெயும் வந்து டயட் இருக்கிறவாளுக்கெல்லாம் எண்ணெயும் அதிகமாக
செலவாகாதது விடும்போது நிறைய டைரெக்டாக நம்ம எண்ணெய் விடணும். 6 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிக்கிறது. அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம். இது நம்ம சாதாரணமாக இந்த பொடியை வச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பொதுவாக தினப்படிக்கு ஏதாவது கத்திரிக்காய் கறி வதக்கினா பாகக்காய் கறி கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதில் பொடியெல்லாம் கொட்டிடுது, இதை போட்டுடலாம். மிளகா இது கொடுக்குறேன், மஞ்சப்பொடி, இந்த பொடியும் போட்டுடுறேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் பொடி போட்டுட்டா பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாத்துக்கு. இது அதிகமாக எண்ணெய் இழுக்காது, நமக்கு வந்து உடையாது. இது பாருங்க, அப்படியே முழுசாக இருக்கும் பாருங்க கத்திரிக்காய். அங்கே பாருங்க. பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.